ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யோகானா என்ன, அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொல்ல விரும்பி தான் இந்த ஒலிப்பதிவு செய்கிறேன். யோகாவை பற்றி ஒரு 2-3 பேசிக் விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதை நீங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாத இந்த பேச்சை ஃபுல்லாக கேளுங்க. இன்றைக்கி யோகா அப்படின்னா தெரியாதவங்களே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்துக்காகவும், ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ்க்காகவும், ஹெல்த் பாடிலி ஃபிட்னஸ்க்காகவும், மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவும் செய்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் இன்றைக்கி யோகாவை பற்றி தெரியும். இந்த யோகாவில் ஒரு 2-3 பேசிக் விஷயம் இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, யோகாவை ஆன்லைன்லேருந்து பார்த்து யாரும் கற்றுக்காதீங்க. அப்படி கற்றுக்கிட்டிங்கனாக்கா அதில் ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் கற்றுக்கிறத பாருங்கள். நான் ஒரே வாரத்தில் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன், 10 ஆசனம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மாதம் தான் நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன், நான் காசெல்லாம் எதுவும் அவங்க என்ன கேட்கல. அவர் பெரிய ஆள், 13 லட்சம் பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, ஆன்லைனில் வந்தார், லேப்டாப்பில் பார்த்துட்டே நான் செய்கிறேன், நான் ஒரு மாதம்தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு 20 ஆசனம் செய்ய வருது அப்படின்ட்டு யாரும் யோகா செய்கிறதுல அவசரப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, யோகா அப்படின்ற சொல் தமிழ் சொல்லு தான். அந்த தமிழ் சொல்லுக்கு உண்டான அர்த்தத்தை இங்கே சொல்லிடுறேன். யோகா அப்படின்ற சொல் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யோகம்ன்ற வார்த்தை தான் யோகா வந்திருக்கு. யோகம் அப்படின்ற வார்த்தை சாதாரணமாக நம்ம எல்லாரும் முன்னெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இந்த பாருங்கள், அவனுக்கு யோகம் இல்லைப்பா, அவனுக்கு யோகம் அடிச்சிடுச்சுப்பா அப்படின்னு. ஆக அதிர்ஷ்டம் பொருந்தி வந்தால் அவனுக்கு யோகம் இருக்குதுன்னு, அவனுக்கு அதிர்ஷ்டம் பொருந்தி வரலனாக்கா யோகம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி யோகம் என்ற சொல்லுனா என்னென்னா, எது ஒன்று பொருந்தி வந்தாலும் அது பேர் யோகம்னு சொல்லுவாங்க. இங்கே ஏன் யோகான்னு நம்ம வச்சுருக்கோம்னாக்கா, இதுவும் யோகம் தான் ஆக்சுவலாக. இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இயற்கை கூட நம்ம உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்துறது தான், டியூனிங் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் யோகான்னு இருக்குது. புரியுதுங்களா? அதனால் இயற்கை கூட நீங்கள் உங்கள் உடம்பை டியூன் பண்ணுறதுனால சாப்பாட்டு விஷயத்தில், மனசளவில், உடல் ரீதியாக, பிராணாயாமா மூலியமாகவும் கூட நீங்கள் பொறுத்தலாம் இல்லைங்களா? உங்களுக்கே தெரியும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் டியூன் பண்ண முடியும். நீங்கள் அவசரமாக டியூன் பண்ணிங்கனாக்கா, எனக்கு அங்கே வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, டிஸ்பிளாப்ஸ் அதிகமாகிடுச்சு, எனக்கு தூங்கும் போது இடுப்பு வலிக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளோடு வராங்க. அதனால் ஆன்லைனில் பார்த்து கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லைங்கன்னா கிளாஸ் போய், நான் சம்மர் கிளாஸ் சேர்ந்தேன், அதனால் வேகமாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் 15 ஆசனம் ஒரு மாதத்துலேயே கற்றுக்கிட்டேன், அப்படி யாரும் இதில் லாப நஷ்டம் கணக்கு பார்க்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 4 ஆசனம் ஒழுங்காக கற்றுக்கிட்டு, அதை ஒழுங்காக பெர்ஃபெக்டாக நீங்கள் அந்த 4-5 ஆசனத்தை சூரிய நமஸ்காரத்துடன் செஞ்சாலே அதுவே போகிறோம் ஒரு வருஷத்துக்கு. அதுலேருந்தே அதே 5 ஆசனாவே நீங்கள் வாழ்க்கை பூராவும் கூட செய்யலாம். உங்கள் ஆரோக்கியத்துக்கு, உங்கள் மனசுக்கு, உங்கள் உடம்புக்கு எல்லாத்துக்கும் நன்மையாக இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 2வது விஷயம், யோகா செய்யும் போது யாரும் இந்த பிளாஸ்டிக் மேட்டு யூஸ் பண்ணி செய்யாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, பிரபஞ்ச சக்தி கூட நம்ம சக்தியை இணைக்கிறது பேர் தான் யோகம் அப்படின்னு இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா? டியூன் பண்ணுறது தான். அதனால் இந்த பிரபஞ்ச சக்தி கூட நம்ம சக்தியை இணைக்கிறோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் ஒன்றா நீங்கள் இந்த பிளாஸ்டிக் மேட்டு, ரப்பர் மேட்டு இதெல்லாம் போட்டு செய்யுங்க. கொஞ்சம் ஒரு 10-15 நாள் பழகிடுச்சினாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாதாரண மேட்டு இல்லை சாதா துணி இல்லை வெறும் தரையில் நீங்கள் இருந்து அமர்ந்து யோகா செய்கிறது தான் நலம் தரும். ஆனால் நீங்கள் ஏசி ரூமில் சொல்லித்தராங்க, ஏசி போட்டுக்கோம், நாங்கள் பிளாஸ்டிக் மேட்டு போடுவோம், அதனால் எங்களுக்கு மெடிடேஷன் சாண்டிங் பின்னால் ஆடியோவில் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இடத்துல தான் யோகா செய்வோம், இந்த மாதிரிலாம் யாரும் போய் இதுலேயும் நீங்கள் செயற்கையோ அல்லது தொழில்நுட்பத்தையோ அல்லது சொஃபஸ்டிகேஷனையோ புகுத்தி நீங்கள் யோகா கற்றுக்க முயற்சி பண்ணாதீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெட்ட வெளியில் பிரபஞ்ச சக்தி அதிகம் நிறைஞ்சிருக்கிற நேரம், அதிகாலை நேரங்களில் நீங்கள் யோகா செய்கிறது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா யோகா செய்கிறவங்க தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க ஃபாஸ்ட்டாக யோகா செய்கிறாங்களான்னு கவனித்து அவங்கள கொஞ்சம் நிதானப்படுத்துங்க. சில பேர் பார்த்திங்கனாக்கா சம்மர் கோர்ஸ்னு சேர்றாங்க, அது ஒரு 20 days 1 month டைம் தான் இருக்கும், அது உள்ளே எல்லாத்தையும் கற்றுக்கணும், நம்ம ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் எல்லாத்தையும் அப்படின்றாங்க. யோகாலையுமே அவசரம் காமிக்கணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.